ஆனால் அங்கே சொல்லும் பக்கம் என்ன சொல்கிறாங்க, பாவியானவரிடத்துல போய் இவர் போயிருக்கிறாரு, இவர் தேவனா? ஆமாம், பாவிகளை ரட்சிக்க தானே தேவன் உலகத்தில் அவதரித்தார். பாவிகளை அவருடைய பிள்ளையாய் மாறதானே அவருடைய சித்தம், அதுதானே அவருடைய திட்டம். ஒவ்வொருவரையும் நம்ம பாவங்களை கழுவி சிலுவையில் சுமந்த ஆண்டவர், பாவங்களுக்காக தன் ஜீவனை தந்த ஆண்டவர், என் அக்கிரமங்களுக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர், என் நோய்களுக்காக. அங்கு வேதம் சொல்கிறது, சங்கீதம் 34:22 கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேல் குற்றம் சுமராதான். கர்த்தரை நம்புகிறாங்க பார்த்தியா? உலகம் என்ன சொல்லுது, நீ பாவியான மனுஷத்துல போகிறாருப்பா, அவர் இப்படிப்பட்டவங்க கிட்ட போய் பழகிறாரப்பா, இந்த மாதிரி வீட்டில் போய் அவர் போஜனம் பண்ணுறாரப்பா. உலகத்தில் இருக்கிற அப்படி சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிற, வருத்தம் பட்டு பாரம் சுமக்கிற மகனே மகளே, உன் வருத்தத்தை நீக்க நான் ஒருவர் இருக்கிறேன். ஆமென். உன் ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்து, உன் இரட்சகர், உன் மீட்பர்.